எப்பொழுதெல்லாம் ஒருவர் முருகா என்று சொல்லி அந்த குருவிற்கே அருள் புரிந்தவனாகிய அந்த குமர குருபரனை, நம்முள் இருக்கக்கூடிய தற்பரமாய் விளங்கக்கூடிய சிவப்பரம்பொருளை மனதார நினைத்து அழைக்க துவங்கிவிட்டோமோ நம் வாழ்க்கையிலே வெற்றியை வரவழைக்க துவங்கிவிட்டோம் என்பதை உணர வேண்டும். கிரேக்க பயணிகள் அதே போல சீனர்கள் என்று பலரும் குறித்து வைத்திருக்கின்றனர். அப்போ திருச்செந்தூர் என்பது சமீப காலத்திலே வந்த இடமல்ல, யுகம் யுகமாக அங்கே முருகப்பெருமான் நமக்கு அருளி கொண்டிருக்கிறான். 7/7/2025 அன்று நாம் தொலைக்காட்சிகளில் கூட காணக்கூடிய பாக்கியம் உண்டு. அந்த திருச்செந்தூர் பெருமானது கும்பாபிஷேக நிகழ்வை ஒரு 2 வினாடி மனதார நினைத்து விட்டால் எப்பேற்பட்ட செய்வினை தோஷமாயினும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கும் என்பது சத்தியமான உண்மை. நீங்க வாழ்க்கையில 0 ஆயிட்டீங்க, உங்களை யார் தூக்கி விடுவா? சொந்தக்காரங்கிட்ட போனா செய்வானா? நண்பன்கிட்ட போனா செஞ்சிருவானா? இருக்கும் வரைதான் உலகம் உங்களுடன் இருக்கும், இழந்து விட்டால் நகைக்கும். பூஜ்யமாக இருக்கக்கூடிய உங்களை ஒரு வேலையை தந்து ஆலிஸ் வெல் என்று மாற்றுவான். முருகா முருகா என்று அழைத்து உருகாதாருண்டோ? ராணி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் பவானி ஆனந்த் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் சகோதரி, சொல்லுங்கம்மா. ஐயா, இன்னைக்கு வந்துட்டு நம்ம தமிழ் கடவுளாம் முருகனை பத்தி பேச போறோம். அதுவும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த திருச்செந்தூர் கோயிலை பத்தி பேச போறோம். திருச்செந்தூர் கோயில் கும்பாபிஷேகம் ஜூலை 7ஆம் தேதி நடக்க இருக்கு. ஸோ திருச்செந்தூர் முருகன் ஏன் சிறப்பு வாய்ந்தவர்? எத்தனையோ அறுபடை வீடுகள் இருக்கு, அதாவது 6 அறுபடை வீடுகள் இருக்கு, அதுல திருச்செந்தூர் ஏன் ரொம்ப சிறப்பு? அம்மா, முருகன் என்று சொல்லிவிட்டாலே வாழ்க்கையிலே வளமும் நலமும் பெருகுவதை அனுபவத்திலே உணர்கின்றோம். முருகன் என்று சொன்னாலே 6 முகத்துடன் 12 கரத்துடன் 11 விழிகளுடன் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித சோகங்களையும் நீக்கி போகங்களை தரக்கூடியவன். அதனால தான் முருகனை, முத்துக்குமரனை, வடிவேலனை, சண்முகனை, குகனை, கந்தனை, கடம்பனை, கார்த்திகேயனை, சண்முகத்து வாழியன் அரசனை, அப்பனை போகரும் தோற்றி துதித்ததினாலே போகப்பெருமான் என்ற ஒரு நிலையை அடைந்தார். எத்தனையோ முருகன் இருக்கிறார்கள், எங்கெங்கு காணும் சக்தியடா என்று சொல்லக்கூடிய நிலையில் இருப்பதை போல எங்கே கண்டாலும் எதிலே கண்டாலும் எம் அப்பன் முருகப்பெருமான் இருக்கின்றான். எனினும் திருச்செந்தூரிலே திரு ஜெயந்திபுரம் என்று விளங்கக்கூடிய அந்த இடத்திலே என்ன ஒரு தனி சிறப்பு என்பது ஒரு மிக சிறப்பான கேள்வி. இதுல முருகப்பெருமானை கேட்க துவங்கிவிட்டாலே, இப்போ முருகப்பெருமானை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம், இவர்கள் இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரும் நலம் வரப்போகிறது. எதனால முருகனுடைய பெயரை கேட்க முடிகிறது என்பதனால், அவன் விருப்பப்பட்டாதான் அவனோட பெயரை கேட்க முடியும். அவன் விருப்பப்பட்டால்தான் அவனது வரலாறை நாம் உள்ளே வாங்க முடியும். எப்பொழுதெல்லாம் ஒருவர் முருகா என்று சொல்லி அந்த குருவிற்கே அருள் புரிந்தவனாகிய அந்த குமர குருபரனை, நம்முள் இருக்கக்கூடிய தற்பரமாய் விளங்கக்கூடிய சிவப்பரம்பொருளை மனதார நினைத்து அழைக்க துவங்கிவிட்டோமோ நம் வாழ்க்கையிலே வெற்றியை வரவழைக்க துவங்கிவிட்டோம் என்பதை உணர வேண்டும். திருச்செந்தூர் என்று சொல்லக்கூடியது பன்னெடுங்காலமாக, பல்லாயிரம் வருடங்களாக, நாம் மட்டும் கிடையாதுங்க, கிரேக்க பயணிகள் அதே போல சீனர்கள் என்று பலரும் குறித்து வைத்திருக்கின்றனர். அப்போ திருச்செந்தூர் என்பது சமீப காலத்திலே வந்த இடமல்ல, யுகம் யுகமாக அங்கே முருகப்பெருமான் நமக்கு அருளி கொண்டிருக்கிறான். அருளையும் பொருளையும் வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கின்றான். அப்போ திருச்செந்தூர் என்பதன் சிறப்பை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உலகத்திற்கே ஜகத்குருவாக விளங்கக்கூடியவர் ஆதிசங்கர பெருமான். அந்த ஆதிசங்கர பெருமானுக்கே அபிசார பிரயோகம் என்பதை ஒன்றை செய்த பொழுது, அப்பா எங்கே செல்வேன் என்று அவர் வேண்டி வணங்கிய பொழுது, மூவருக்கும் முதல்வனாக விளங்கக்கூடியவன் அந்த முத்துக்குமரன் தான் என்பதை உணர்ந்து திருச்செந்தூர் சென்று அங்கே வேண்டி வணங்கி பன்னீர் விபூதியை பெற்று தன் வினை தீர்ந்து நமக்கு நல்வினை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே சுப்பிரமணிய புஜங்கம் என்று சொல்லக்கூடிய பாடலை இயற்றினார். அப்போ உலகத்துல எங்க இருந்தீங்கன்னாலும் சரி,
உங்களுக்கு வாழ்க்கையில இந்த ஏவல் பில்லி சூனியம் என்றெல்லாம் தோஷங்களை சொல்கின்றார்கள். ஏதோ எங்க வீட்டுல கண்ணேறு வந்துருச்சுங்க ஐயா அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இது போன்றவற்றுக்கு தீர்வே இல்லையா என்றெல்லாம் நினைப்பவர்கள் எப்பொழுது நேரம் வாய்க்கிறதோ திருச்செந்தூர் நேரில் சென்று வந்து தரிசித்தால் நன்மை, எனினும் அவ்வாறு நம்மால் தரிசிக்க இயலவில்லையே என்று நினைத்தால் 7/7/2025 அன்று நாம் தொலைக்காட்சிகளில் கூட காணக்கூடிய பாக்கியம் உண்டு. அந்த திருச்செந்தூர் பெருமானது கும்பாபிஷேக நிகழ்வை ஒரு 2 வினாடி மனதார நினைத்து விட்டால் எப்பேற்பட்ட செய்வினை தோஷமாயினும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கும் என்பது சத்தியமான உண்மை. சரி, அதுவும் நாம் இன்றே துவங்க வேண்டும். அப்பொழுதைக்கு இப்பொழுதே சொன்னேன் என்பதைப் போல இன்று இந்த நிகழ்ச்சி துவங்குகிறது. தினமும் திருச்செந்தூர் பற்றிய மனக்காட்சிகளை அவ்வப்பொழுது யூடியூப் என்ற ஒரு சாதனம் இருக்கிறது. வெவ்வேறு வகையிலே சமூக வலைத்தளங்களில் முருகனது பெருமானது படங்கள் இருக்கிறது. பகிரலாம், மனதார நினைக்கலாம். நீங்க இப்ப இந்த நிகழ்ச்சி இருக்கு, இந்த நிகழ்ச்சியை நீங்க ஷேர் செய்தாலும் அதுவும் முருகன் பெருமானுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரும் தண்டு தான். ஆலயத்திற்கு செல்ல இயலவில்லையே என்று வருந்த வேண்டாம். முருகனது கருணையை சொல்ல வேண்டும் என்றால் நம் உடலிலே 6 சக்கரங்கள் இருக்கிறது, அனைவரும் அறிவர். குண்டலினி யோகம் என்று சொல்கின்றோம். இதிலே மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். இந்த 6 சக்கரமும் ஒருவருக்கு சரியாக இயங்கினால்தான் நீங்க வாழ்க்கையில பொருளாதாரம் என்று தேடுகிறீர்கள், அறம், பொருள், இன்பம், வீடு என்று நாடுகிறீர்கள். இதெல்லாம் கிடைக்கும். உங்க ஜாதகம் எப்படியாக இருந்தாலும் சரி, அதை சாதகமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த 6 சக்கரங்களும் உடலிலே சரிவர இயங்க வேண்டும். அதற்கு என்ன செய்வது? அதற்காகத்தான் ஆறுதலை தர அந்த 6 முகன் 6 படை வீடுகள் என்று அமர்ந்திருக்கிறான். ஒவ்வொரு வீடும் ஒரு சக்கரத்துடன் தொடர்புடையது. அதுல நம் முருகப்பெருமான் விற்றிருக்கக்கூடிய திருச்செந்தூர் என்று சொல்லக்கூடியது மணிபூரக சக்கரம் என்பதுடன் தொடர்புடையது. நிறைய பேர் என்ன சொல்றோம், ஐயா கடன் பிரச்சனையில அவதிப்படுகிறேன், ஐயா எனக்கு ஏதோ ஒரு வகையிலே மக்கட்பேறு, குழந்தை பேறு என்பது அமையவில்லை, எங்கே செல்வேன், யாரிடம் கேட்பேன் என்றெல்லாம் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ நமக்கு அழகாக தமிழை தந்தவன், நம்ம தமிழ் மொழியாகவே விளங்கக்கூடியவன், நம் நாவில் நிற்கும் நற்சரஸ்வதியாகிய அந்த தாயின் கருணையை நமக்கு அருள்பவன் அந்த முருகப்பெருமான் திருச்செந்தூரிலே விற்றிருக்கக்கூடியவன். அவன் மணிபூரக சக்கரத்தை ஆள்பவர். அப்போ உங்க வாழ்க்கையில ஒரு பழமொழி உண்டு, இந்த மணிபூரக சக்கரம் சரியாக இருந்து விட்டால் மற்ற எல்லா சக்கரங்களையும் அது இயல்பாக இயக்கி விடுமா. வாழ்க்கையில சச்சிதானந்தம் என்ற ஒரு சொல்லை கேட்டிருப்பீர்கள். வயிற்று பகுதியா மணிபூரக சக்கரம்? வயிற்று பகுதியுமா. அப்போ உங்க உடலை இயங்கணும் அப்படின்னா உணவு நன்றாக செரிமானமாக வேண்டும், ஒவ்வொரு பகுதிக்கும் சக்தி செல்ல வேண்டும். அந்த சக்தியினால் தான் சிவம் இயங்க முடியும். எப்பவுமே உடம்புக்கு சக்தி தேவை. அப்பொழுது அந்த சக்தி தேவை என்று சொன்னால் சக்தி வேலன் அருள் தேவை. அதுவும் எங்கே இருக்கின்றான்? கடல் அருகிலே இருக்கின்றான். கடல் அருகில் இருக்கும் பொழுது அது என்ன தருது? கடல் முத்தை தருகிறது, நவரத்தினங்கள் இருக்கிறது. எனினும் பட்டை தீட்டாமல் ஒளிரக்கூடிய தன்மை என்பது முத்திற்கு மட்டும்தான் உண்டு, எல்லாத்துக்கும் உண்டுங்களா? கிடையாது. அதனால்தான் முத்துவேலன் என்றும் குறிப்பிடுகின்றோம். இந்த முத்து என்பது முத்தை தரு என்று அதனால்தான் அவன் பாடலின் வரியை எடுத்து கொடுத்தான். அதுவும் அருணகிரி பெருமானுக்கு என்ன சொன்னா, சொல்லக்கூடியதே திருப்புகழ் பாடு அப்படின்னு. எங்காவது அந்த பாடலிலேயே ஒரு பெரும் நன்மை இருக்கிறது என்பதை சொல்லக்கூடிய வகையிலே திருப்புகழ் பாடு என்று சொல்லிவிட்டார். இந்த நேரத்துல இந்த திருப்புகழை நமக்கு உலகத்திற்கு கொண்டு வர பாடுபட்ட நல்ல, இப்போ நாம படிக்கிறோம் இல்லைங்களா திருப்புகழ்ல, அதுல எழுத்துப்பிழை இல்லாமல் நமக்கு தருவதற்காக முயன்ற செங்கல்வராய பிள்ளை அவர்கள்லாம் இருக்காங்க, பெரிய தமிழறிஞர்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்திலே நாம் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். அருணகிரிநாத பெருமான், வாரியார், வள்ளல் பெருமான், அதே போல வண்ணச்சரப தண்டவாணி சுவாமிகள், அதே போல் நான் சொன்னேனே செங்கல்வராய பிள்ளை என்பவர்கள், தேவராய சுவாமிகள், இவர்களெல்லாம் தமிழுக்கும் முருகப்பெருமானுக்கும் ஆற்றிய பெரும் தொண்டையும் இந்த நேரத்திலே நாம் நினைவு கொள்ள வேண்டும்.
எப்பொழுதெல்லாம் முருகனை நினைக்கின்றோமோ முருகனது அடியார்களை நினைக்க வேண்டும். அனுதினமும் இந்த திருச்செந்தூர் என்று சொல்லக்கூடிய இந்த மகிமை வாய்ந்த ஜெயந்திபுரத்திலே விற்றிருக்கக்கூடிய ஜெயந்திநாதரின் கும்பாபிஷேகம். இது நம் தந்தையின் கும்பாபிஷேகம். முருகப்பெருமான் என்பவன் நமக்கு தந்தையாக, தாயாக, உற்ற தோழனாக விளங்கி கொண்டிருப்பவன். எனவே நம்ம அனுதினமும் அந்த விழா வரும் வரையிலும் கூட அனுதினமும் வாரியார் சுவாமிகளின் சொற்பொழிவை கேட்கலாம். அதுவும் சிறந்த வழிபாடுதான். உலகத்துல எங்கேயோ இருக்கோங்கய்யா, எங்களால திருச்செந்தூர் சென்று வர இயலவில்லையே, அந்த தரிசன பாக்கியம் கிட்டாதா, முருகப்பெருமானின் அழகை நாங்கள் காண முடியாதா, நாழிக்கிணறு என்று சொல்கிறார்களே, முருகனின் திருவேலால் உருவான கிணறப்பா, அதெல்லாம் எங்களுக்கு தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்காதா? அங்கே பின்னால் பஞ்சலிங்கம் இருக்கிறதே. நீங்க ஒரு ஆலயத்தை நினைக்கும் பொழுது அதுக்குள்ள அப்படியே உள்ளார போயிடணும். முருகப்பெருமான் அழகாக இருக்கிறான், பச்சை பட்டுடுத்திருக்கிறான், கையிலே வேலுடன் இருக்கிறான். அங்கே கையில் சேவல் கொடி, மற்றொரு கையிலே வள்ளி தெய்வானை அமர்ந்திருக்கிறார்கள். எங்கும் விபூதி மனம் தருமணம் கமழ்கிறது, சாம்பிராணி வாசனை கமழ்கிறது. உங்கள் இதயத்தில் இருக்கிறான், அங்கே புன்னகை செய்கிறான். காட்சியை உருவகப்படுத்தணும். முன்னால் மயில் இருக்கிறது, நக்கீரர் இருக்கிறார், அகத்தியர், போகர் போன்றோர் அவரை வேண்டி வணங்குகிறார்கள். அந்த திருக்காட்சிக்குள்ள அப்படியே செல்லணும். அப்போ அந்த நேரத்திலே அனைத்து சித்தர்களும் முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா என்று பாடிக்கொண்டிருக்கிறார்கள். வானில் தேவர்கள் மூவரும் கைகூப்பி வணங்கி கொண்டிருக்கிறார்கள். எங்கும் செல்வம் நிறைகிறது என்ற காட்சியை நீங்கள் மனதிலே உருவகப்படுத்த வேண்டும். சாதாரணமானவனா திருச்செந்தூர் முருகன்? அவரை கடலிலே தூக்கி எறிந்தாலும் அவர் மீண்டு வந்தவர். ஐயா, நீங்க வந்துட்டு இப்ப முருகன் பத்தினோன்னு நிறைய கடகடன்னு நிறைய தகவல்கள் சொன்னீங்க. அதுல ஆரம்பத்துல சொன்னப்ப வந்துட்டு கிரேக்கர், சீனர்கள் கூட வந்துட்டு முருகனை பத்தி பேசியிருக்காங்க, அவங்க வரைக்கும் ரீச் ஆனவர் தான் திருச்செந்தூர் முருகன், அந்த அளவுக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அது எப்படி நடந்தது? எந்த காலத்துல அந்த கிரேக்கம், சீனம் வரைக்கும் திருச்செந்தூர் பரவுனதுக்கு என்ன காரணம்? 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் கிரேக்க பயணிகளும், அதே போல ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த சீன பயணிகளும் தாமிரபரணி ஆற்றினை பற்றியும், அங்கே இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளை பற்றியும், அங்கே நம் முருகப்பெருமானின் அருள் நிலைகளை பற்றியும் குறிப்பிட்டிருக்கின்றன. சமீப காலத்துலன்னு பார்த்தா ஒரு 500-600 ஆண்டுகள் முன்னால் டச்சு, போர்ச்சுகீசிய ஒரு படையெடுப்பு நடக்கிறது. அது நடக்கக்கூடிய காலகட்டத்திலே ஏதோ ஒரு வகையில் அந்த ஆலயம் பாதிக்கப்பட்டு அங்கிருக்கக்கூடிய தெய்வ திருமேனி என்று சொல்லக்கூடியதை எடுத்து சென்று கடலிலே வீசி எறிந்து விடுகிறார்கள். நாம் கடலிலே வீசி எறிந்தாலும் சரி, எந்த நிலையிலும் மீண்டு வந்து விடுவான், நம்மையும் மீட்க வந்து விடுவான் முருகன் என்பதுதான் சத்தியம். உடனே முருகப்பெருமான் சில காலம் பிறகு தன் அடியவர் கனவிலே தோன்றுகின்றார். அடியவர் கனவிலே முருகன் தோன்றிவிட்டால் அவர்களது துன்பம் பொடி பொடியாக தீர்ந்துவிடும் என்பது அனைவரும் அறிந்ததே. உடனே முருகன் சொல்கின்றான், தாம் நாம் இந்த இடத்திலே கடலிலே இருக்கின்றேன், வானத்திலே கழுகு வட்டமிடும், அங்கே எலுமிச்சம்பழம் இருக்கும், என்னை மீண்டும் எடுத்து வாருங்கள் என்று சொல்ல, அதுவும் அவனது திருவிளையாடலே, தன் மகிமையை உலகுக்கு உணர்த்த. நீங்க கடல்ல விழுந்தாலும் சரி, கடல்ல விழுந்தாலும் சரி, முருகப்பெருமான் நினைத்து விட்டால் சத்தியமாக உங்களை காப்பாற்றி விடுவேன் என்பதை சொல்லுவதற்காக நடந்த நிகழ்வது. உடனே செல்கிறார்கள். அங்கே முருகன் மேலெழும்பி வருகிறான். முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா என்ற கோஷம் எங்கும் கேட்கிறது. உடனே எடுத்து வருகிறார்கள். திருச்செந்தூரிலே முருகன் அங்கே புன்னகை செய்கிறான். தவறு செய்தவர்களோ மனதார வருந்துகிறார்கள். ஐயா, அப்பனே முருகனே, முத்துக்குமரனே, சிவகுமரனே, சிவபாலா, சிங்காரா, என்னை மன்னித்து விடு, உன் மகிமை தெரியாமல் செய்து விட்டோம் என்கிறார்கள். ஆம், அந்த திருச்செந்தூர் முருகன் இன்றும் நமக்காக அங்கே காத்திருக்கின்றான், நம்மை காத்திருக்கின்றான், உங்கள் வாழ்க்கையில் விளக்கேற்ற போகின்றான். எனவே தான் முருகனது மகிமையை இப்பொழுது நாவார கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், மனதார சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். முருகனது படத்தை எங்கே வைக்க வேண்டும்? உங்கள் உள்ளத்தில் வைக்க வேண்டும். இல்லத்தில் இருந்தாலும் சரி, உள்ளத்தில் இருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் சரி, எப்பொழுதும் முருகா என்று மனதார அழைத்து விடுங்கள். முத்துக்குமரன் வந்து கொண்டிருக்கிறான். ஆம், வடிவேலன் 7/7/2025 அன்று அந்த கும்பாபிஷேகம் என்பது நம் வீட்டு விழா, நம் விழா, நம் தகப்பன் முருகப்பெருமான், தமிழ் கடவுள், தமிழரின் கடவுள்,
தமிழாக விளங்கக்கூடிய கடவுள் நம்மப்பன், நம்மை கைவிட மாட்டான். கும்பாபிஷேகம் பத்தி பேசணும் நம்ம. இப்ப திருச்செந்தூர் முருகர் சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய அவதாரமே அங்கதான் முழுமை அடைந்ததா சொல்றாங்க. அதோட குரு தலமாகவும் குரு பரிகார தலமாகவும் திருச்செந்தூர் விளங்குறதா சொல்றாங்க. அதை பத்தி சொல்லுங்களேன். அம்மா, நவ கிரகங்களிலே அனுகிரகம் செய்வதில் பெரும் கருணையுடையவன் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய வியாழ பகவான் என்று சொல்லக்கூடிய குரு பகவான். அது வியாழ நோக்கம் வந்துவிட்டால் வாழ்க்கையிலே திருமணம் வந்துவிடும், வசந்தம் வீசிவிடும், வெற்றி தந்துவிடும் என்பதெல்லாம் அனைவரும் அறிந்ததே. அளவிலே பெரியவன், அருளிலும் பெரியவன் அந்த குரு பகவான் 5ஆம் நோக்கம் 9ஆம் நோக்கம் என்று சொல்லக்கூடிய வகையிலே கல்வி, பணம், தனம் என்றெல்லாம் சொல்லி தானியம், பகுபுத்திர லாபம், தீர்க்கமாயுகு என்று சொல்லக்கூடிய வகையிலே கேட்டதை வாரி வழங்கக்கூடியவன் அந்த குரு பகவான். அந்த குரு பகவானுக்கும் முருகனை, முத்துக்குமரனை, வடிவேலனை, சண்முகனை, குகனை, கந்தனை, கடம்பனை, கார்த்திகேயனை காண வேண்டும் என்ற பெரும் அவா வந்துவிட்டது. அப்பா, தேவரும் மூவரும் கண்டு கொண்டாடுகின்றீர்களே, அந்த முருகப்பெருமானை எப்பொழுது காண்பேன், என் தந்தையை எப்பொழுது காண்பேன், மூவருமாக விளங்கக்கூடியவன் முத்துக்குமரன், முருகா 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 என்று அழைத்தால் வந்து விடுபவன், அவனை எப்பொழுது நான் காண்பேன் என்று திருச்செந்தூர் மண்ணிற்கு வருகிறான். அங்கே கருணையுடன் முருகனது பன்னீரு கரங்களுடன் ஆசீர்வாதத்தை பெறுகிறான். 12 கரங்கள், 18 விழிகள், 6 முகங்கள், அப்பப்பா என்கின்றான். மரணத்தையும் மாற்றக்கூடியது முருகனின் சரணம் என்று அறிந்து உலகத்துக்கு அனைவரும் முருகனை பற்றுங்கள், எல்லா பற்றையும் தாண்டியது எப்பற்றும் இருந்தாலும் அதை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியது இச்சா சக்தி, கிரியாசக்தி என்று சொல்லக்கூடிய வகையிலே வள்ளி தெய்வானை இருவரும் இருக்க, ஞான சக்தியாக கிரியாசக்தியாக அனைத்துமாக இவனே விட்டிருக்க அந்த முருகப்பெருமானை மனதார வேண்டி வணங்குங்கள், உங்களுக்கு நன்மையே நடக்கும் என்பதை சொல்கின்றான். இது நமக்கு யோகத்துல தெரியும். இடகலை, பிங்களை, நடுவுல சுழுமுனை, மூன்றுமே நமக்கு சித்திக்க வேண்டும் என்று சொன்னால், நாவிலே சரஸ்வதி அருள் சித்திக்க வேண்டும் என்று சொன்னால், கமலையில் விற்று இருக்கக்கூடிய லட்சுமியின் அருள், மகாலட்சுமி கடாட்சம் வேணும்னு சொன்னா சக்திவேலன் அருள் வேணும். அப்போ சக்திவேலனுக்கு என்ன சிறப்பு? அவன் அங்கே முழுமையுற்றதன் காரணம் என்ன? எதிரிக்கும் கருணை செய்யக்கூடிய பாங்கு. சூரபத்மன், தாரகாசுரன், சிங்கமுகன் இவர்களை எல்லாம் வென்றான். ஆனால் கொன்றானா என்றால் கிடையாது. அவர்கள் வடிவத்தை மாற்றினான், உள்ளத்தை மாற்றினான், உள்ளத்தை தேற்றினான். நாம யோசிக்கிறோம், நமக்கெல்லாம் முருகனுடைய விஸ்வரூப தரிசனம் கிடைக்குமா? அப்பப்பா என்ன பாவம் செய்தோமோ. எனினும் அங்கே சூரபத்மன் முருகனது விஸ்வரூப தரிசனத்தை காண்கின்றான். தேவரும் மூவரும் பெறக்கூடிய அரிய காட்சி அது. அங்கே பக்கத்திலே மயில் இருக்கிறது. மந்திர மயில், வேத மயில், அசுர மயில் என்று 3 மயில்கள். கையிலே சக்திவேல், ஒரு பக்கம் கொடி, சேவல் கொடி. முருகனை பத்தி சொல்லணும்னா என்னையா, கற்பூரம் மணக்குது, சந்தனம் மணக்குது, வாழ்விலே எல்லா நன்மையும் இனிமே நடக்கும். அப்போ உடனே குரு பகவான் வருகிறார். குரு எங்கே உச்சம் பெறுவார்? கடகத்திலே உச்சம் பெறுவார். அந்த கடகம் என்பது என்ன? நீரை குறிக்கக்கூடியது. அங்கே செவ்வாய் நீச்சம் அடைகிறதோ அங்கே குரு உச்சம் பெறுவார். ஒரு ஜாதகத்துல குரு எவ்வளவு மோசமான நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, செவ்வாய் எவ்வளவு மோசமான நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு முறையாவது திருச்செந்தூர் சென்று வாருங்கள், அல்லது திருச்செந்தூர் செந்திலாண்டவனை மனதிலே நினையுங்கள். ஒரு முறையாவது நினையுங்கள். அரை நிமிட நேரமட்டில் பாடியிருப்பார் அருணகிரிநாத பெருமான். அரை நிமிட நேரமட்டில் உங்க திருவடியை நினைக்காத பாவின்னு இருப்பார். அப்ப அரை நிமிஷம் நினைச்சிட்டா போதும், உங்க வாழ்க்கை முழுசா மாறிடும். பிறகு வறுமை கிடையாது, சோகம் கிடையாது, வாழ்க்கையில் வெற்றி, அருள் வளம், பொருள் நலம் எல்லாம் கிடைத்துவிடும். அப்ப என்ன செய்யணும்? ஒண்ணுமில்ல, திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை மனதார நினைக்க வேண்டும். மரணத்தையும் தவிர்க்கக்கூடிய சரணம் அருள்பவன் அந்த முத்துக்குமரன், வடிவேலன், சண்முகன், குகன், கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், சண்முகத்து வாழ அரசன். அப்ப மனசுல என்ன சொல்லணும் அப்படின்னா, நல்லவர்களுடைய நட்பு வேண்டும். இவர் சொல்லுவார் தெரியுமா, மாதாவை ஒரு நாளும் பழிக்க வேண்டாம், அம்மா அப்பாவை பழிக்க கூடாது, முருகப்பெருமானையும் வணங்க வேண்டும், அதே சமயத்தில் பெற்றோரையும் மதிக்க வேண்டும். அதை அங்கே உணர்த்துவதற்காகத்தான் முருகன் பஞ்சலிங்கங்களை வழிபட்டு கொண்டிருக்கிறான். திருச்செந்தூர்ல என்ன சிறப்பு தெரியுங்களா? பஞ்சலிங்கங்களை வழிபட்டு கொண்டிருக்கிறான். கையிலே பூ வைத்திருக்கிறான். பெற்றோரை போற்ற நீங்கள் ஒரு மலரை வைத்து விட்டால் உங்கள் வாழ்க்கை மலர்ந்துவிடும் என்பதை அங்க ஒரு குறியீடாக உணர்த்துகிறார். ஏன் அங்கே முழுமை பெறுகிறார்? தன் தந்தையை போற்றுகின்றார். 2 இடத்துலதான். நான் எப்படி வெள்ளை கொம்பன் விநாயகனை துள்ளி ஓடும் தொடர்ந்த வினைகளேன்னு சொல்லுவேனோ,
அதுபோல வாரியார் சுவாமிகள் ஒண்ணு சொல்லுவார், வாழ வைப்பான் வயலூர் முருகன்னுவர். அவரை கேட்டாங்க, என்னப்பா இந்த வயலூர் முருகனுக்கு என்ன சிறப்பு? இங்கே வயலூரிலே தன் தாய் தந்தையை வழிபடுகிறான், திருச்செந்தூரிலும் அவன் தந்தையை வழிபடுகிறான். எங்கெல்லாம் பெற்றோர்களை வழிபடுகிறீர்களோ, மதிக்கிறீர்களோ, முதியவர்களை போற்றுகிறீர்களோ, நீங்களும் போற்றப்படுவீர்கள், வாழ்க்கையிலே ஏற்றப்படுவீர்கள் என்பதை உணர்த்தக்கூடியவன் திருச்செந்தூர் முருகன். முத்துக்குமரன், வடிவேலன், சண்முகன், குகன். இனி அனுதினமும் முருகனை நினைக்கப் போகிறீர்கள், உங்கள் வாழ்க்கை இனிக்கப் போகிறது, கவலைகள் இனி உங்களுக்கு இல்லை. சிவசிவா. ஐயா, இப்ப திருச்செந்தூர் முருகன் சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா, குரு தோஷமும் சரி, செவ்வாய்க்கும் சரி, அவரை வழிபட்டோம்னாலே எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தி ஆயிடும்னு சொல்லியிருக்கீங்க. அங்க இன்னொரு சிறப்பு என்னன்னா, அந்த இலை விபூதி, திருச்செந்தூர் இலை விபூதின்றது ரொம்ப ஃபேமஸ். அதை பத்தி சொல்லுங்களேன், அந்த இலை விபூதியினுடைய சிறப்பு. முருகா முருகா என்று அழைத்து உருகாதாருண்டோ. ஆமாம், அந்த முருகப்பெருமானுடைய விபூதி என்று சொல்லக்கூடியதற்கு என்ன சிறப்பு? 2 நீர் இருக்கிறது. நாம் நீர்ல குளிக்கிறோம் அப்படின்னா அது புற தூய்மை. எனினும் திருநீரு என்பது அகத்தூய்மை. உள்ளத்தில் அகத்தூய்மையை தரக்கூடியது திருநீரு. ஆன்மமலம், கர்மமலம்னு எல்லா மலங்களையும் நீக்கக்கூடியது. அப்பேற்பட்ட திருநீரு எல்லா இடத்திலுமே சிறப்பு மிக்கது. எனினும் திருச்செந்தூரிலே அதிசிறப்பு பெற்றது. காரணம் என்னவென்று சொன்னால், விஸ்வாமித்திர மகரிஷி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். விஜயாபதினு ஒரு ஊர் உண்டு. இந்த விஸ்வாமித்திர மகரிஷியே பல்வேறு தோஷ நிலைகளாலே அவதிப்பட்டார். அவதிப்பட்ட பொழுது எனக்கு ஒரு தீர்வே இல்லையா என்று சொல்லி வைகுந்தத்திற்கு சென்று நாராயணனை வேண்டி வணங்கி போற்றுகின்றார். ராமருக்கே குருவாயிருந்தவர் யாரு? நமது விஸ்வாமித்திரர். அப்பொழுது அவர் சொன்னார், நீ கவலைப்படாதே விஸ்வாமித்திரா, எனது மருமகன் இருக்கின்றான். என் மருமகன் திருச்செந்தூரிலே விற்றிருக்கின்றான். அவனுக்கு தரக்கூடிய அந்த பன்னீர் இலை என்பது பன்னீர் கரங்களை போல இருக்கும். அந்த பன்னீர் விபூதியிலே சதாசர்வ காலமும் அவனது அருள் நிலைகள் நிறைந்திருக்கும். எப்பேற்பட்ட பாபசாப தோஷங்களாயினும் சரி, எப்பேற்பட்ட சித்தர் சாபமாயினும் சரி, அசுரர் தேவர் சாபமாயினும் சரி, அச்சாபத்தை நீக்கக்கூடிய வல்லமை என்பது அந்த பன்னீர் விபூதிக்கு உண்டு. யார் ஒருவர் திருச்செந்தூர் முருகனை நினைத்துவிட்டு அந்த பன்னீர் விபூதியை சிறிது இட்டுக்கொண்டு முருகனுக்கு அரோகரா, முத்துக்குமரனுக்கு அரோகரா, வடிவேலா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா என்று முருகனது நாமத்தை மனதார சொல்லி விடுகிறார்களோ, அந்த சண்முக கடவுள் உடனே அவர்கள் வாழ்க்கையிலே உய்வதற்கான வழிவகைகளை செய்து விடுவான் என்கிறார். அதே வகையிலே விஸ்வாமித்திர மகரிஷியானவர் வருகிறார், நெற்றியிலே இட்டுக்கொள்கிறார், நீரை பூசுகிறார், முருகா 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 என்று உருகுகிறார். வாழ்க்கையில் அவர் தந்த காயத்ரி மந்திரத்தை இன்று வரை பலரும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதேதாங்க உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட துன்பமாயினும் சரி, அந்த முருகன் சரி செய்து விடுவான். அதே போல முருகனுடைய எண் என்பது செவ்வாய்க்கு 9. நீங்க வாழ்க்கையில 0 ஆயிட்டீங்க, உங்களை யார் தூக்கி விடுவா? சொந்தக்காரங்கிட்ட போனா செய்வானா? நண்பன்கிட்ட போனா செஞ்சிருவானா? இருக்கும் வரைதான் உலகம் உங்களுடன் இருக்கும், இழந்து விட்டால் நகைக்கும். அப்ப என்ன பண்ணுவான் முருகப்பெருமான்? அவன் 9 என்ற எண்ணை குறிப்பவன். பழங்காலத்தில் 9ன்னு எப்படி எழுதுவாங்க தெரியுங்களா? ஒரு பூஜ்ஜியத்தை போட்டு கீழே ஒரு குச்சி, கையில வேல். அப்போ பூஜ்ஜியமாக இருக்கக்கூடிய உங்களை ஒரு வேலை தந்து, வேலையை தந்து ஆலிஸ் வெல் என்று மாற்றுவான். அதற்காகத்தான் அங்கே நாழிக்கிணறு என்ற வெல்லும் வைத்திருக்கிறான். அதிலே நல் தண்ணீர் வருகிறது. உங்கள் வாழ்க்கையிலே இருண்டு கிடக்கிறீர்கள், பாலைவனம் போல இருக்கிறதே, என்னை காப்பாற்ற யாரும் இல்லையா, என்னை கை தூக்கி விட யாரும் இல்லையா என்று வருந்தி இருக்கிறீர்கள். இருக்கின்றான், தும்பிக்கையான் தம்பி இருக்கின்றான். நம்பி சென்று வாருங்கள், நம்பி அவனை வணங்குங்கள், வாழ்க்கை நலம் தரும். ஐயா, கடற்கரை ஓரம் இருக்க ஒரே முருகர் கோயில் வந்துட்டு இந்த திருச்செந்தூர்னு சொல்றாங்க. அப்பேற்பட்ட திருச்செந்தூர் வந்துட்டு சுனாமி வந்தப்ப திருச்செந்தூர்ல ஒரு அற்புதம் நிகழ்ந்ததா சொல்லப்படுது, அதை பத்தி சொல்லுங்க. ஆமா, 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒரு துயரமான சம்பவம். உலகெங்குமே சுனாமியினால் பாதிக்கப்பட்ட அந்த ஒரு நிகழ்வு. அதுல ஒரு அற்புதமும் நாம் சில இடங்களிலே கண்டிருக்கிறோம். அதுல ஒரு மிகப்பெரிய அற்புதம் என்று சொன்னால் திருச்செந்தூரிலே, அது திருச்செந்தூர் கோயிலுக்கு சென்று வந்தவங்களுக்கு தெரியும், கடல் ஒரு 15 மீட்டர் தொலைவிலே இருக்கக்கூடிய அளவிலே இருக்கும். அது போன்ற ஒரு சூழலிலே கடல் பின்வாங்கியது. ஆமாம், அந்த சமுத்திரராஜன் என்று சொல்லக்கூடிய கடலரசன் அவன் அலைகளை பின்னே இழுத்து கொண்டான். முன்னே இருப்பது அந்த முத்துக்குமரன், வடிவேலன், சண்முகன், குகன், கந்தன், கடம்பன், கார்த்திகேயன் என்பதை அறிந்து முருகா என்று வணங்கும் வகையிலே அந்த கடல் உள்வாங்கியது. இப்ப நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில கடன் எனும் கடல் சூழ்ந்திருக்கிறது.
இது எங்கேயான சுனாமி போல நம்மளை விழுங்கிடுமோ, அடுத்த மாதம் என்ன செய்வோம், நம் குழந்தைகள் எங்கே செல்லும், கல்விக்கு என்ன செய்வோம், திருமணத்திற்கு எங்கே செல்வோம், உடல் ஆரோக்கியம் தடைபடுமோ என்றெல்லாம் அச்சத்தில் இருக்கிறீர்கள். அதுபோன்ற அச்சத்தில் இருப்பவர்கள் ஜெயந்திநாதா, திருச்செந்தூர் வாழ் பாலகுமரா, முத்துக்குமரா, வடிவேலா, சண்முகா என்ற இந்த நேரத்திலே மனமுருக வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த செந்தில் ஆண்டவன் முன்பு உங்கள் கடன் எனும் கடலும் வற்றிவிடும், உங்கள் கவலைகளும் வற்றிவிடும், வாழ்க்கையிலே மகிழ்ச்சி பெருகிவிடும் என்பதை சத்தியமாக உலகிற்கு உணர்த்திய ஒரு நிகழ்வு அது. ஆம், இனி உங்கள் வாழ்க்கையில் நலம் பெருகும். சிவ சிவ. நன்றி.